ஆசிரியர் தினத்தன்று பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்கள் மத்தியில் உரையாடினார். இது அறிவுபூர்வமான நடவடிக்கை என்றும் அரசியல் லாபத்திற்காக செய்யப்பட்டது என்றும் இருவேறு கருத்துக்கள் உள்ளன. இது பற்றி இன்றைய ஆளுக்கு நிமிடம் பகுதியில் நர்சரி மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் சங்க செயலாளர் மோகனும் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபுவும் தங்களது கருத்துக்களை முன்வைக்கின்றனர். இந்திரா காந்தியாக இருக்கட்டும், இதே அப்துல் கலாம் போன்றவர்கள் இருக்கட்டும், ஏன் மன்மோகன் சிங் அவர்கள் போன்றவர்கள் இருக்கட்டும், ஆசிரியர் தினத்தில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பரபரப்பு ஏற்றியதில்லை. ஏனென்று சொன்னால், குஜராத்தில் அவர் தொடர்ந்து மாணவர்களிடத்தில் தொடர்ந்து பேசியிருக்கின்றார்கள். அப்துல் கலாம் நம்முடைய இந்திய நாட்டு ஜனாதிபதி வந்த பிறகு இன்ஃபார்மலாக, இன்னும் சொல்லப்போனால் பல இடங்களில் மாணவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. காரணம் என்ன? அவர் மாணவர்கள் சமுதாயம் இந்த நாட்டுக்கு தேவை, சிறப்பான ஒரு அறிவாளி உருவாக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பாரத நாட்டுடைய முதுகெலும்பே மாணவர்களிடத்தில் இருக்கு என்று சொல்வார்கள். அதுபோல நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து மாணவர்களை இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த மேன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் என்று சொல்கிறோம். தமிழகத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு பேச்சு இல்லை, குஜராத்தில் இருக்கிற ஒரு மாணவர்களுக்கு பேச்சு இல்லை, பீகாரில் இருக்கிற மாணவர்கள் பேச்சு இல்லை. எல்லா மாணவர்களிடத்திலும் ஒரே எண்ணம், தேசியம் தேசியம் தேசியம், இந்த முன்னேற்றம். ஆனால் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை மறக்கடிக்கப்பட்டு நரேந்திர மோடி தான் பிரதானப்படுத்தப்படுகிறது என்று சொல்கிறார்கள். தயவுசெய்து மன்னிக்க வேண்டும். அவர்கள் தன்னை பற்றி விளம்பரம் செய்வதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுபடுத்தப்படவில்லை. இந்திய அரசியலில் ஒரு தனி நபரை முன்னிலைப்படுத்தி அரசியல் வியூகங்களை அமைப்பதும் அல்லது கொள்கை முடிவுகளை எடுப்பதும் என்கின்ற தனிநபர் வழிபாட்டிற்கு அஸ்திவாரம் போடுவதைப் போலத்தான் இந்த உரையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் பங்களிப்பு இருக்குது. இந்தியா ஒரு கூட்டாட்சி. மத்தியில் ஒரு பிரதமர் இருக்காருன்னா மாநிலங்களில் ஒரு முதலமைச்சர் இருக்கார். மத்தியில் ஒரு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கல்விக்கு பொறுப்பாக இருக்காருன்னா மாநிலங்களில் கல்வி அமைச்சர் இருக்கார். அதுவும் பல மாநிலங்களில் பள்ளி கல்வி அமைச்சர் என்று தனியாகவும் கல்லூரிக்கான உயர்கல்வி அமைச்சர் தனியாகவும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு முதலமைச்சர் ஆற்ற வேண்டிய ஒரு பணியை, ஒரு கல்வி அமைச்சர் ஆற்ற வேண்டிய பணியை கூட அவர்களை ஆற்ற விடாமல் நானே ஆற்றுகிறேன் என்பது, எல்லாவற்றையும் நேரடியாக நானே பார்த்து நான் என்னுடைய கண்காணிப்பிலே இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுன்றது ஒரு நியாயமான போக்கா தெரியல. கண்காணிப்பு இருக்க வேண்டுமே தவிர இந்த இடத்துல நேரடியாக தானே ஒரு மாநில அரசு செய்ய வேண்டியதை கூட, ஒரு உள்ளாட்சி செய்ய வேண்டியதை கூட பிரதமர் நேரடியாக செய்கிறார் என்பது ஒரு ஜனநாயகக்கு ஒரு நியாயமான ஒரு போக்காக பார்க்க முடியாது.